வழக்கமான ஒரு கதையை எடுத்து அதை சுவாரஸ்யமான திரைக்கதையா மாத்தினா நிச்சயமா எல்லோருக்கும் பிடிச்ச படமா மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணம் தான் விக்ரம் திரைப்படம். விக்ரம் படம் எல்லோருக்கும் பிடிச்சிருக்க காரணம் என்ன? வழக்கமான ஒரு கதை எப்படி சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதையா மாறி இருக்கு, இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஸ்கிரீன் பிளே அனாலிசிஸ் ஆஃப் விக்ரம். முதல்ல கதையை மேலோட்டமா பார்த்துக்கலாம். தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்த சில அதிகாரிகள் அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க. அந்த கொலைகள் யார் பண்ணதுன்னு கண்டுபிடிக்க ஏஜென்ட் அமர் கிட்ட பொறுப்பு கொடுக்கறாங்க. அதை அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் மீதி கதை. சிம்பிளா சொன்னா இவ்வளவுதான் விக்ரம் படத்தோட ஒன்லைன். ஆனா இந்த படம் எல்லோருக்கும் பிடிக்க என்ன காரணம்? இது ரொம்ப புதுசான கதையும் இல்ல. இந்த படத்தை நீங்க எந்த கண்ணோட்டத்துல பார்த்தாலும் அது அந்த படமா தெரியும். உதாரணமா, இது மகனை இழந்த அப்பாவோட கதையான்னு கேட்டா எஸ். ஒரு போதைப்பொருள் மாஃபியா ஸ்டோரியான்னு கேட்டா எஸ். இது ஒரு ரா ஏஜென்ட் ஃபைண்ட் பண்ற கதையான்னு கேட்டா எஸ். ஒரு படம் எப்படி எல்லா படமாவும் இருக்க முடியும்? அதெல்லாம் ஸ்கிரீன்ல அப்படியே கன்வே ஆக என்ன காரணம்? அதுதான் இந்த படத்தோட பியூட்டியே. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, டூயல் ஸ்டோரி டெல்லிங் கதையா புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு கோணங்கள்ல கதையை சொல்றது. தெளிவா சொல்லணும்னா, இந்த கதையில ஒரு போர்ஷன் ரன் ஆயிட்டு இருக்கும் போதே இன்னொரு போர்ஷன் சம்பந்தமான தகவல்களை ஆடியன்ஸ்க்கு இன்புட்டா கொடுக்கறது. ஒரே நேரத்துல ரெண்டு கதைகள் எந்த குழப்பமும் இல்லாம ஆடியன்ஸ்க்கு சொல்லிட்டா போதும், ஒரு சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளே ரெடி. சில உதாரணங்கள் சொன்னா புரியும். முதல் காட்சியில கர்ணன் கொலை பண்ற சீன், இங்க போலீஸ் சீஃப் ஜோஸ் சீன் இன்டர்கட்ல சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது அமர் சீன், இதுல அதுக்கு முன்னாடி வர்ற சீரியல் கில்லிங் சீன் இன்டர்லிங்க்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா கமிஷனர் ஆபீஸ், அமர் எதுக்குன்னு சொல்றதுக்காக அண்ட் ஆல்சோ அமர் யாருன்னு சொல்றதுக்காக. இது மாதிரி படம் ஃபுல்லா ஒரு சீன்ல இன்னொரு சீனை இன்டர்லிங்க் ஆர் இன்டர்கட் பண்ணி சொல்லப்பட்டுட்டே வரும். இது என்ன பண்ணுதுன்னா, சப்கான்சியஸா ஆடியன்ஸை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. சீன்ஸ் போரிங்னு ஃபர்ஸ்ட் டைம் தோணுனாலும் ரிப்பீட் வாட்ச் ஆர் அகைன் அந்த சீனை ரீகால் பண்றதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டுது. இதுல குறிப்பா முதல் பகுதியில பெரும்பாலான சீன்ஸ் அமர் கண் வழியா தான் சொல்லப்படுது. குறிப்பா சந்தானத்தினுடைய போர்ஷன்ஸ் மொத்தமுமே அமர் தான் ரிவீல் பண்றார். ஸோ இது ஸ்டோரியை லீனியரா ஒரு இலக்க நோக்கி கொண்டு போகுது. அதே சமயம் அந்த சீன்ல பல விஷயங்கள் சொல்லிடுறதால டிராக் ஆகிற ஃபீலே இல்லாம கடந்து போகுது. இதை இப்படியே படம் மொத்தமும் சொல்லிட்டு இருக்க முடியாது தானே. ஸோ அதுக்கான எண்ட் பாயிண்ட் இன்டர்வல். இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் அமர் கதையை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருப்பார். பிஃபோர் இன்டர்வல் சீன்ஸ் எல்லாமே தனித்தனி சீன்ஸா சொல்லப்படுது. அமர் போர்ஷன்ஸ் தனி, சந்தானம் போர்ஷன்ஸ் தனி, அதே மாதிரி சீரியல் கில்லர் கேங் தனி, அதாவது கர்ணன் ஆர் ஏஜென்ட் விக்ரம். இப்போ இவ்வளோ நேரம் விக்ரமியே அமர் வழியா தான் பார்த்தோம். ஸோ எல்லாமே அமர் வழியா இன்டர்கட்ஸில் ஆர் அதோட ஃப்ளோவில் சொல்லப்பட்டுட்டு இப்போ தனித்தனியாக காட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல் ஆர் இண்டிவிஜுவல்னு ஒரு ஃபீல் சப்கான்சியஸாக உண்டாகுது. இவ்வளோ நேரம் விக்ரம் யாருன்னே ரிவீல் பண்ணாத போது நீங்கள் எதிர்பார்த்தே காத்திருந்தாலும் விக்ரமோட இந்த என்ட்ரி மரணம் மாஸ் என்ட்ரியாக மாறுது. கண்டிப்பாக படம் பார்த்ததில் அட்லீஸ்ட் 95% ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அது விக்ரம் தான் அப்படிங்கிற யூகம் வந்திருக்கும். ஆர் அது கமல் தான் கமலை தெரிஞ்ச இல்லை கமல் படம் பார்க்குற எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் அந்த என்ட்ரி கூஸ் பம்ப்ஸ் ஆக இந்த மாதிரியான ஒரு நேரேஷன் தான் காரணம். அங்க விக்ரமை அண்டர் பிளே பண்ணி காட்டும் பொழுது ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது. ஒருவேளை விக்ரம் யாரு, என்ன பண்ணார், என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பில்டப்ஸ் கிரியேட் பண்ணி இந்த சீன் வந்திருந்தா கண்டிப்பா ஒரு ஹைப் கிரியேட் ஆகியிருக்க வாய்ப்பே இல்லை. விக்ரமை ஒரு சப்பையான கேரக்டரா மாத்தி எல்லார் முன்னாடியும் கெத்தா நான் தான் வந்து நிற்கும் பொழுது கேரக்டரா ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்க் அந்த கேரக்டருக்கு கிரியேட் ஆகுது. அதாவது எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம லீனியரா போயிட்டு இருக்கிற லைன்ல ஒரு சடன் ஹைப் கொடுக்கற மாதிரி கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப மேலோட்டமா பார்த்தா இந்த லேயர் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இதை தாண்டி அந்த மொமெண்ட்டை கொண்டு வர என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்டே இருக்கு. அந்த கல்யாண வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த மொமெண்ட்டுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு சீன் 20 நிமிஷம் வரைக்கும் சொல்லப்படுது. நடுவில் அங்கங்கே காயத்ரி சீன் வந்தாலும் அதுவும் அந்த கேரக்டருக்கான ஒரு லீட் மாதிரியே அமையுது. அதாவது இதில் சொல்லப்படுற எல்லா காட்சிகளுமே விக்ரம நோக்கியதாக மட்டும்தான் இருக்கு. ஒரு சைட் காயத்ரி, இன்னொரு பக்கம் அமர், சந்தானம், போலீஸ்னு எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இன்ட்ரோ மொமெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் டியூரேஷன் எடுத்திருப்பாங்க. அது படம் பார்க்குற ஆடியன்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸை எந்த விதத்துலையும் கொலாப்ஸ் பண்ணலை. ரீசன் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ உதாரணமாக கல்யாணம் நடக்கிற பிளேஸ் மேரேஜ் ஹாலை சீன் 1ன்னு வச்சுக்கலாம். ரோடு சீனை 1B அண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டை 1 சீனு பிரித்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இதில் இன்டர்கட்டாக செகண்ட் சீனாக காயத்ரி சீன் அண்ட் தேர்ட் ஜோஸோடைய சப் சீன், இதை ப்ராப்பராக கொலாப் பண்ணி ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சீன்ஸை ஜஸ்ட் லைக் தட் கிரியேட் பண்ணிட முடியாது. அந்த ஹோல்டிங் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சீனை பார்த்து எவ்வளோ பேர் வைபானீங்கன்னு தெரில, ஆனால் அந்த சீன் அப்படி ஒரு தாக்கத்தை எப்படி எல்லோருக்குள்ளேயும் கிரியேட் பண்ணுச்சுங்கிற கேள்வி மடைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. மேபி இங்கே சொன்ன விஷயங்கள் அதுக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் சொல்லப்படும் பொழுது அதற்கூட சேர்ந்த பல நேரேஷன்ஸை சீன் கூட கொலாப் பண்ணும் பொழுது அந்த சீன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீனாக மாறுது.
அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கேரக்டரை அண்டர் ப்ளே பண்ணி இந்த மொமெண்ட் வர வரைக்குமான ஹோல்டு பண்ணுற மொமெண்ட்டை ஆடியன்ஸ் மனசில் பதிவு பண்ணிட்டா போதும், அந்த மொமெண்ட் கண்டிப்பாக ஒரு குஸ்பம் மொமெண்ட்டாக மாறிடுது. ஸோ இது எல்லா படங்களுக்கும் எல்லா சீன்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். ரீசன் என்னன்னா, இது மாதிரி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்ட கதைகளில், அதாவது விக்ரமை நோக்கி மட்டுமே இந்த கதை அமையுது. அங்கே இருக்க எல்லா கேரக்டருக்கும் அந்த கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டராக படுது. அண்ட் ஆல்சோ அமர்கன் வழியாக பார்க்கும் பொழுது அந்த கேரக்டருக்கான ஒரு லீடு ப்ராப்பராக கொடுக்கப்படுது. ஸோ பல கோணங்களில் இருந்து அந்த கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அந்த கேரக்டருடைய ரிவீலிங் பாயிண்ட் நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற விதத்தில் அமையுது. ஸோ இங்கே அந்த மொமெண்ட் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா மாறிடுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குற இந்த ஒட்டுமொத்த படத்துலையுமே அந்த மொமெண்ட்ஸை அங்கங்கே க்ரியேட் பண்ணும்பொழுது அது ஸ்பெஷலான ஒன்றா மாறிடுது. உதாரணமாக செகண்ட் ஹாஃபில் வர ஏஜென்ட் டீனா மாதிரியான கேரக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரியான ப்ராப்பர் ஆர்க் ஒன்று தேவைப்படுது. முதல்ல அந்த கேரக்டரை கவனிக்க வைக்கணும், அதுக்கு அடுத்து தான் ஒரு ப்ராப்பர் ரோல் நம்ம மனசில் ப்ளே ஆகும். தென் பர்டிகுலர் பாயிண்டில் அந்த கேரக்டர் ஹைப் ஆகும். ஸோ சிம்பிளாக அதை ஸ்க்ரீன் பிளேல கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பிகாஸ் அதை ஆடியன்ஸ் நம்புகிற மாதிரி சொல்லணுமே, அதை எப்படி சொல்கிறது, அதெல்லாம் பற்றி இன்னொரு வீடியோவில்